ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. மீன் வந்து 1/2 கிலோ ஊளி மீனும் கொஞ்சம் சாலை மீன் குழம்புக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. சாலை மீன் தனியாக கழுவி எடுத்துக்கிட்டாங்க. ஊளி மீனோட கழுவி எடுத்தாச்சு. அது தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி வச்சாச்சுங்க. நல்லெண்ணெய் ஒரு சட்டியில் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க தாண்டி வெயிட் பண்ணி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறாங்க. சின்ன வெங்காயம் வந்து நிறைய எவ்வளோ போடுதோமோ அவ்வளோ மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய வெங்காயம் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா சுருளாக வதக்கி விடுங்க. நல்லா புளிப்பான தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து தனியாக ஊற வச்சுருக்கேங்க. நாட்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க. நான் இன்றைக்கி எங்கள் ஏரியா சைடு நாட்டு தக்காளி ஈஸியாக கிடைக்கும். மற்ற ஏரியாவில் எப்படிங்கிறது தெரியலங்க. ஆனால் நாட்டு தக்காளி சேர்த்தா குழம்பு ஒரு தனி டேஸ்ட்டுங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. நாட்டு தக்காளி, நாட்டு வெங்காயம் இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் ரொம்ப நல்லாவே கிடைக்குங்க. கிடைக்காத சிட்டி சைடு உள்ளவங்கெல்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப அதாவது பாக்கியம் இல்லாதவங்க தான் சொல்லணும். சிட்டி வாழ்க்கைங்கிறது என்ன கிடைக்கோ அதை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியுது, சூழ்நிலையின் காரணமாக இருக்கலாம். ஆனால் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக பயன்படுத்துங்க. புளியை கரைச்சி குழம்புல நம்ம கூட்டி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து குழம்பு மசாலா வந்து நாட்டு மல்லி, நாட்டு வத்தல், அதாவது குண்டு வத்தல்னு சொல்லுவோங்க எங்கள் ஏரியா சைடில். மற்றவங்க உங்கள் ஏரியா சைடில் என்ன கொள்ளுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் எல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டாங்க. தேங்காய் அரைச்ச விழுதை ஊற்றி திரும்பவும் கொதிக்க வைக்க ஃப்ரெண்ட்ஸ். கொதித்து முடிச்சுட்டு குழம்புல நம்ம மீனை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குழம்பு நிறைய ஆயிரும். மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி மீன் உடஞ்சிராமல் மெதுவாக போட்டு மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் மசாலாவும் நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு மசாலாவும் நான் கடையில் வாங்குறதில்ல, வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், வத்தப்பொடி, உப்பு சேர்த்து விரவி மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லுங்கள்.